ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அந்த அத்தனை சீட்ஸையும் நம்ம வந்துட்டு அத்தனை சீட்ஸையும் போட முடியாது, ஓரளவுக்கு போடலாம். அதே மாதிரி கார்டனுக்குன்னு சொல்லி ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் தான் அத்தனை சீட்ஸும் இருக்குது. வாங்க நான் ஃபஸ்ட்டு அதை காமிக்கிறேன். வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கம்மி சீட்ஸ் தான், இன்னும் நிறைய சீட்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி பிள்ளையார் கண்ணு மாதிரி இருந்தாலே இது வந்து இது முடக்கத்தான் கீரை. அதுக்கப்புறம் இது வந்து பாவக்காய். இது வந்து ரெட் பீன்ஸு. என்னக்கண்ணா எடுத்துக்கோக்கண்ணா. இது வந்து சிப்லாக் பேக்கில் தான் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா சீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பப்பாயா சீட்ஸு. இது வந்துட்டு பூசணிக்காய். இது வந்துட்டு புளி போட்டு விடுவோம் காசாக பணமா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங்ஸு. இதெல்லாம் சும்மா அப்படியே தூவி விடலான் இருக்கேன். இந்த ஏரியாவில் பின்னாடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் இது வந்து இது சாமந்தி, இந்த சாமந்தி மஞ்சள் கலரில் இருக்குமே அந்த சாமந்தி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது கனகாம்பரம் விதை. அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து கனகாம்பரம் விதையே கிடைக்காது. இவனுங்க வந்து ஒரு மாதிரி க்ளோனிங் பண்ணி வச்சுருப்பானுங்க போல இருக்குது. கனகாம்பரம் செடி வாங்கினாலுமே அதில் வந்து விதை வந்து கிடைக்காது. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அழகாக கிடச்சிது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹைபிஸ்கஸ் தான், அவங்க கொடுத்தாங்க. சரி ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணதான். இதில் வந்து அம்ராந்தா சீட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து அந்த லாங் ரெட் பீன்ஸ் இருக்கும்ல, அதுதான். ஸோ இதெல்லாம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வச்சுருக்கேன் சீட்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோதான். இன்னும் வச்சுருக்கேன், இங்கே இருக்குது. இது வந்து ஓக்ரா வச்சுருக்கேன். எக்கச்சக்கமாக தான் நம்மளும் வச்சுருக்கோம் போல இருக்கே. இது வந்துட்டு இது துளசி விதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி சாமந்தி விதை, மஞ்சள் சாமந்தி, ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கோம். அப்புறம் ஓக்ரா, ரேடிஷ், பம்ப்கின். சூப்பர், நிறைய தான் நம்மளும் வச்சுருக்கோம். ஸோ அது தவிர உள்ள நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் வேறு இருக்குது. ஸோ நம்ம ஒரு புது ஐட்டம் வாங்கியிருக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 2 ஐட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐட்டம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க, நம்ம வந்து கார்டனுக்காக வாங்கினது. ஸோ பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை போய் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வாங்கினது என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேரியருங்க இதுதான். நான் வந்து கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு சீரியஸ்லி சொல்கிறேன், சரியே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு மேலே வந்து புல் வளர்ந்து வச்சுருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை யோசித்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ திக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு இப்போ மத்தியானம் போயிட்டு சாப்பிட்டுட்டு, அதுதான் வேலை, சாப்பிட்டு இதை கொண்டு போய் கார்டனில் வந்து இதை வந்து ஒரு மாதிரி விரித்து ஒரு பெரிய பிளான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். தள்ளு, நீ அந்த பக்கம் போ, தள்ளு, போ. ஸோ காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். தள்ளு சாமி, தள்ளு. ஸோ இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் ஷீட்டிங்காக. இது வந்துட்டு பயங்கர திக்காக இருக்குது. நிஜமாவே பிளாக் கலர் தான். ஸோ பயங்கர திக்னஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதில் க்ளீனாக போட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்ஸே வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஏய் தள்ளிக்கோ, அந்த பக்கம் போக்கண்ணா. அதே மாதிரி வெளில போன வீடியோவில் கிறிஷோடைய பர்த்டேயில் பார்த்துருப்பீங்க, சாரி அனிஷ் பர்த்டேயில், இது வாஸ்ப்பு வேறு வருது. ஸோ அதை வேறு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே எதனா பண்ணணுங்க. ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆளை கூப்பிட்டு இது பண்ணணும். ஏய் தள்ளுமா அதுங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு. அதே மாதிரி இது வந்து டபுளாக வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டபுளாக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல என்ன ஐடியான்னு சொல்லிட்டு, இதை ஃபுல்லாக விரிச்சிட்டு ஜல்லி ஆர்டர் பண்ணணும். ஸோ இது ஒரு லாங் ப்ராஜெக்ட்டு. நான் தனித்தனியாக தான் காமிக்க போகிறேன். மூவ் சான்வி. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக விரிச்சிடலாம். ஆனால் இதை வந்து அப்படியே தூக்கிட்டு போக முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடணுங்க. கட் பண்ணால் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட முடியும். இப்போ சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்பு. சாப்பிட்டு வந்து இந்த வேலை பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு கேப் விட்டு போயிட்டு வரதுக்குள்ளே மேடம் வந்து கச்சி துப்பி வச்சுருக்குறாங்க.
சிசர் இங்கே எடுத்துட்டாடா ப்ளீஸ். நான் அந்த பாக்ஸில் கட் பண்ண எடுத்துட்டு வந்தேன், நானும் மறந்து போயிட்டேன். ஸோ இந்த ஹோல் இது எடுத்துட்டு போய் அங்கே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக தூக்கிட்டு போக முடியாது. அதனால நான் வந்துட்டு இதை கட் பண்ணி தான் எடுத்துட்டு போக போறேன். இது வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னுடைய ஐடியா என்ன, நான் ஏன் இதை வந்து கட் பண்ணிட்டு எடுத்துட்டு போக போறேன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வச்சு பாதி கட் பண்ணிப்போம், அங்கே போயிட்டு நம்ம மீதி கட் பண்ணிக்கலாம். டாய் கிடைச்சோடனே ஹாப்பி ஆயிட்டாடா. கொஞ்சம் தள்ளி குடிங்க. ஏய் தள்ளி. ஏய் இதுல எல்லாம் உட்கார வேணாம், இதுல விட்டுறவங்க. ஏய் சாமி மூவ். Sabi, see the toy? ஸோ இதை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் நான் முதல்ல இது சாதாரணமா இதுலயே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது க்ரோ பேக்கா கூட நம்ம பண்ணிக்கலாமா. ரவுண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கணும் போல இருக்கு. நான் க்ரோ பேக்லாம் பண்ண போறது இல்லை, நம்ம வீட் பேரியர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரி நம்ம இதை எடுத்துட்டு நம்ம பின்னாடி பேக் போலாம் வாங்க. இல்லை இங்கே எப்பவுமே இந்த கருடர் வந்து மேலே பறந்துக்கிட்டே இருக்காங்கங்க. நாங்கள் தான் சொன்னோம், அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா 1-2 வந்து நின்றுட்டுருக்குமா. சான்வி பார்த்து கத்துறான்ற போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் நின்றுட்டுருக்கு ஃபுல்லாக. மேபி ஏதா பாம்பு கீம்பி இருக்குதோ என்னவோ தெரியாது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் என்சி வந்து இது வரைக்கும் ஒரு பாம்பும் பார்த்ததில்ல. தேங்க்ஸ் டு காட், டச் வுட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் வந்து எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பழைய அந்த வீட்லேயும் சரி அப்பார்ட்மெண்ட்லேயும் சரி, அப்பார்ட்மெண்ட்லலாம் மேலே ஏறி வருமா. ஸோ அப்பார்ட்மெண்ட்லலாம் அப்படியே மேலெலாம் ஏறி வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் ஒருத்தன் என்னடா பண்ணுற, அந்த அளவுக்கு வந்து இந்த ஊரில் வந்து பாம்பு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நியூ ஜெர்சியில் 2 வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி கார்டன் போகும்போது. ஆனால் இங்கே வந்து பார்த்ததில்ல. புலி பார்க்கவும் கூடாது. ஏய் சும்மாரடா இவன் ஒருத்தன். கடிச்சா நான் ஏன்டா இப்படி இருக்க போகிறேன். அதில் வேறு பாம்பு கடித்தா ஒரு பெரிய செலவு வேறு இருக்குது. இது வரைக்கும் பாம்பு கடித்து யாருமே எதுவுமே செத்ததெல்லாம் இல்லை. ஆனால் ஆன்டி வெனம் வாங்கி போட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து கால் வீங்கிடுமா, நர்வ் சிஸ்டம் வலிக்குமா, 2 மாதம் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஷூஸோடு தான் வரணும். ஓடுதாடா அது எப்படி போகும்? புள்ளைல எப்படா போகும்? நான் தான் அப்பவே சொன்னேனே, நீ தான் தண்டகரமாந்திரமா வேலை கேட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. சரி பண்ணி பாரு. சரி ஏதோ பண்ணு அனி, அதை எடுத்துட்டு போய் வெய்யா, நீ வராத, நீ ஓடாத நீ அதெல்லாம். சரி ஓகே, நம்ம அந்த வீட் பேரியர் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய கார்டன் பிளாட்ல போடலாம். ஃபுல்லாக நீ காலையே தேய்ச்சிக்கிட்டு தான் வரணும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அது பேர் என்னது, தரை அங்கங்கே புல்லாக இருக்குது, அங்கங்கே பேச்சஸாக இருக்குது. பில்டர் வந்து அந்த ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு வந்து பர்முடா கிராஸோடு கொடுத்தாங்களா. ஸோ இந்த ஏரியாலலாம் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு ஃபயர் பிட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த ஸ்னோ டைமில் போட்டோம், அந்த ஃபயர் பிட் அங்கே தான் இருக்குது. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் சொல்ல பாருங்கள், கருடர் அங்கே சுற்றுறாரு. ஐயோ. ஸோ யா
இது வரைக்கும் நாங்கள் பெருசாக அந்த பெரிய உள்ளுக்குள்ளே ஏரியாக்கெலாம் போனதே இல்லை. ஏன்னா பூச்சி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதெல்லாம் சண்டை போட்டு கிளியர் பண்ணோங்க. இந்த ஏரியாவில் இவ்வளோ கிளியராக இருக்குல்ல, யாருமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கல நிறைய பேருக்கு. நாங்கள் சண்டை போட்டோம், எங்களுக்கு நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பீக் மார்க்கெட்டாக இருந்தால் அதெல்லாம் அவங்க ஒத்துக்குன்னு இருக்க மாட்டாங்க. நம்ம வாங்கும் போது பீக் மார்க்கெட் இல்லையா, சரி ஓகே போய் தொலையுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இல்லைனா ஒரு மரம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அதுவே வந்து 3000 2000 அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து சிட்டி பெர்மிட்லாம் வேணும் வேறு. கார்டன் பிளாட்டுக்கு வந்துட்டோம். நான் பெருசாக வந்து அப்படியே பியூட்டிஃபுல்லாலாம் நான் ரெடி பண்ணலை, இனிமே தான் அழகாக பண்ணணும் எதானா வந்து. ஸோ இது என்ன எல்லாம் வீட்ஸாக வந்திருக்கு. இங்கே வாங்கி குவிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மண் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை இல்லைன்னா போடணுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து ஃபுல்லாக புல்லாக இருந்ததுங்க. இப்போவும் திருப்பி நிறைய புல் வந்துருச்சு பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு பிடுங்கி போட்டேன். சாதாரண கடையில் கிடைக்கிற வீட் பேரியர் ஒஸ்ட்டு வீட் பேரியர். ஸோ இந்த இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ சாதாரண கடையில் கிடைக்கிற வீட் பேரியர் நல்லாவே இல்லை. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கம்மியாக கட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன பிளான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக அந்த இதுலேருந்து கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம பரப்ப போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து அங்கே போட்டுட்டு இதில் வந்து ஜல்லி போட போகிறோம். பெரிய கார்டனிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுவோம். நீங்கள் இந்தியா போகிறேன்னு சொல்கிறீங்க, உட்காந்து இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. உங்களுக்கே தெரியும் நான் யாரெல்லாம் போகிறோம், யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு. ஸோ அவர்கிட்ட சொல்லி தான் தண்ணி ஊற்ற சொல்லலான்னு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே செடியை வாங்கி சாகடிச்சிட்டுன்ட்டு அந்த செடியோட இடத்த காமிக்கிட்டா தட்டு இடமே தெரியாமல் தரமட்டம் ஆயிடுச்சு. காமிக்கிறாருங்க, இந்த ஃப்ரீஸில் செத்து போச்சு. அது 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 அங்கே இதெல்லாம் இருக்கானே தெரியாத அளவுக்கு செத்து போச்சு. தட்ஸ் ஓகே. ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, செடியை பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்களாம், ஓ மை காஷ் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், கம் டு மை ஹவுஸ் அண்ட் டை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தான் நம்ம கூட்டிகிட்டு வந்து அதை சாவடிச்சிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வீட் பேரியர் போட்டு நம்மளுடைய பிளான்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லிடலாம். இந்த வீட் பேரியர் பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டேன். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக லைனாக போட்டுட்டு இங்கே இது பண்ணிடணும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த வீட் பேரியர் ஃபுல்லாக வந்து இப்போ ஜல்லி கொட்ட போகிறோம். இப்போனா இப்போ இல்லைங்க, ஃப்யூச்சரில். இப்போதைக்கு வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கு வந்து எதுனா அந்த தொட்டிக்கிட்டி எடுத்து வச்சுப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இது வச்சிரும். ஸோ வச்சுட்டு இங்கே ஒரு கார்டன் பெட்டு மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பயங்கர சூப்பராக, பயங்கர எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை, இது கொஞ்சம் சீப் கார்டன் பெட்டு தான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஆரிகேனோ. இங்கே ஆரிகேனோ வளருது. அதே மாதிரி இது எல்லாமே இது இருக்குது பார்த்திங்களா, டோட் பாக்ஸு, அதை வச்சுருக்கேன் ஆக்சுவலி இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் கூட நான் வீட் பேரியர் போட்டுருவேன். ஸோ தட் நமக்கு இங்கே வாக்கிங்க்கு வந்து அழகாக ஒரு பாத் மாதிரி கிடைக்கும். இங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுருவேன். இல்லைனா வந்துட்டு இந்த குப்பையில் என்ன இருக்குன்னே தெரியாது. நமக்கு கொஞ்சம் ஸ்கேர்டாக இருக்கக்கூடாது. அதனால் கிளியர், நீட் அண்ட் இதுவாக இருக்கணும். சரி, நான் அதில் அங்கே போய் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் இப்போ வந்து மண் கொட்டிடணும். இப்போ நான் முடிஞ்சால் இப்போ கொட்டிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்க மண் ஷவல் எடுத்துகிட்டு வரணும், நான் மறந்துட்டேன். தட்ஸ் ஓகே, எடுத்துகிட்டு வந்து போட்டலாம். ஸோ ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லலைல்ல. இதில் வந்துட்டு மின்ட்டு வைக்க போகிறேன். இது வந்துட்டு கடையிலேருந்து வாங்கின மின்ட்டு, அதை எடுத்து இப்போ வச்சுருக்கேன். உயிர் பொழைச்சிருச்சின்னு நினைக்கிறேன். மின்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்பேஸ் வைக்க போகிறேன். எல்லோரும் கீழேலாம் வரும்னு சொன்னாங்க. வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே ஃபுல்லாக வந்தால் வந்துட்டு போதும், எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே ஃபுல்லாக கார்டன் பெட் செப்பரேட்டாக வைக்க போகிறோம். இந்த தொட்டியில் இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸு, அடியில் ஆனியன்ஸ் இருக்குது, மேலே வந்து இந்த வெங்காயத்தாள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு. அது தவிர இதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், நான் இதை காமிக்கிறேன்.
இங்கே பல்ப்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுலேருந்து வெங்காயம் வரும். இது அப்புறம் அதுலேருந்தே வரும். இது பேர் இஜிப்டியன் ஆனியன்ஸ் ஆக்சுவலி. இங்கே வந்து ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருக்கேன். இது வந்து பெரினியல் தான், அதுவும் பெரினியல், இதுவும் பெரினியல். மிச்சப்படி இந்த சைடுக்கு நான் இன்னும் செப்ரேட் பண்ணல. ஸோ அது வரைக்கும் ஒரு கல் மாதிரி வச்சுட்டு அது வரைக்கும் ஆனியன்ஸு, இது வரைக்கும் ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பெரினியல்ஸ் இது ரெண்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்றது தான். வீட்லேயே பார்த்தீங்க அந்த கீரை இதெல்லாம் போடலான்ட்டு மலபார் ஸ்பினாச் இருந்துச்சு லாஸ்ட் இயர், எனக்கு ஞாபகம் இருக்குங்க. மலபார் ஸ்பினாச் வந்துட்டு நம்ம அந்த வீட்டில் இருந்து நாங்கள் கொண்டுட்டு வந்து போட்டோம். ஸோ அதில் தான் போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி வளரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதுதான். ஸோ அதெல்லாம் கூட நம்மளது தான். நான் ஸ்னோ டைமில் காமிச்சேன். இதுக்கு பின்னாடி தான் பாண்ட் இருக்குது. அந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு வழி இருக்கும், அதெல்லாம் நம்மளது தான். அந்த இது வரைக்கும் நம்மளது. அந்த பெரிய ட்ரீ ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ட்ரீக்கு பின்னாடி ஒரு காஞ்சி போன ட்ரீ இருக்குது, அது வரைக்கும் நம்மளது. அது ஃபுல்லாக நம்மளது வரும். அந்த பெரிய பஞ்ச் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளது தான். இது வேணான்னு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணலை. நாங்கள் இப்போதைக்கு விட்டுட்டோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இவ்வளோ கிளியர்டு பிளேஸ் இருக்குது, இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிட்டோம்னா அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லைனா நம்ம உட்காந்து அதை வேறு கிளியர் பண்ணி அதை வேறு வந்து புல்லெல்லாம் வெட்டணும். ஸோ அதனால் நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து புல் வெட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம வெட்ட போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளை வச்சு தான் போன வாட்டி வெட்டணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கெல்லாம் புல்லே இல்லை, அதுதான் மேட்ரு. ஆனால் வந்து ஃபுல்லாக கிரேடிங் பண்ணணுங்க. கிரேடிங் பண்ணிவிட்டு புல்லுடைய சீட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் வந்து அழகாக அப்படியே அது அந்த இடம்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வளரும். இப்போதைக்கு கிரேடிங் பண்ணோம், அதுக்கு வேறு ஆளை கூப்பிடணும். பார்க்கலாம், எல்லாத்துக்குமே எது எடுத்தாலுமே பைசா. அதனால் நாங்கள் வந்து சரி ஓகே, பட்ஜெட் டைட்டாக இருக்கிற காரணத்துக்காக நாங்கள் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கோம். என்ன பிளான்ஸ் எல்லாமே நாளைக்கே பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டைம். நமக்கு வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம். அதனால் கஸிபோ அங்கே வர மாதிரி பிளானு, அது அந்த ஃபயர் பீட்டுக்கு அந்த சைடு. அப்புறம் வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டுற ஐடியாலே இல்லை. ஏன்னா அதெல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸு. ஒரு வேளை ஃப்யூச்சரில் அப்படி கட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல கட்டிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல. ஸோ கஸிபோ அங்கே வருமா, அங்கே தான் அவுட்டர் கிச்சனு. ஸோ மீதியெல்லாம் இங்கெல்லாம் இது இருக்கும். நாங்கள் வந்து ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கோம், கிரேப்ஸ் செடி. அங்கே வந்து வைக்கலான் இருக்கேன் அந்த கிரேப்ஸ் செடி அந்த இடத்துல. ஸோ பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி நம்ம நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு, சும்மா பாலினேஷன்ஸ்க்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான், எம்டி. இதில் என்ன பண்ணுறது, இதோ இங்கே பாருங்களேன், இதில் ஆரிகனோ இருந்துச்சா தொட்டியில், அதுலேருந்து கீழே வந்து இது வந்து ஆரிகனோ ஆக்சுவலி. செம்ம வாசனை, அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆரிகனோ இது. ஸோ தெரியல, இந்த இடத்துல வரதுனால நான் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தரையிலனா இன்னும் நல்லா வருது, மேபி அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி வைக்கலாம். அப்புறம் சாமந்தி இருக்குது, வெள்ளை சாமந்தி காமிக்கிறேன். அதுதான் வந்து வெள்ளை சாமந்தி. அது வந்துட்டு கரெக்டாக ஃபாலும் போது பூக்க ஆரம்பிக்கும், அந்த டிசம்பர் டைமில். டிசம்பர் கூட இல்லை, நவம்பர் டைமில், அக்டோபர் நவம்பர் டைமில் பார்க்கலாம். சரி ஓகே, இதெல்லாம் கூட செப்ரேட் பண்ணணும். அங்கே அப்படி வச்சேன்னா இந்த 2 டப்பும் இங்கே வச்சுட்டு அப்படி கார்டன் அப்படியே போகிற மாதிரி ஃபுல்லாக அழகாக பார்க்கலாம். பொறுமையாக பண்ணலாம், அவசரம் இல்லை. ஜல்லி தான் எவ்வளோ வேணும்னு தெரியாது. ஜல்லி வந்து வாங்கினோன்னா இங்கேக்கு கொட்டணும், அந்த ஃபயர் பிளேஸ் கிட்ட கொட்டணுங்க. சரி ஓகே, இந்த வேலையை நம்ம முதல்ல முடிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, க்யூட்டாக பில்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓரத்தில் வந்து பெக்ஸெல்லாம் அடிச்சிட்டேன். இது பேர் பெக்ஸுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டென்ட்டுக்கு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஸோ அவ்வளோதான். இனிமேல் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருணும். ஸோ அநேகமாக இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி டைம் அப்னா எனக்கு வந்துட்டு தம் காலி வெயிலில் பண்ணுறதுக்கு. ஈவினிங் தான் ஆகுது இருந்தாலும், ஏன்னா இப்போ போயிட்டு நான் வந்து டின்னர் வேறு சமைக்கணும். ஸோ பார்க்கலாம், அதை இப்போ நான் மூவ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுறேன். அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அப்படி வரும். ஸோ
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்மளுடைய சிம்பிள் கார்டன் தான். ஸோ ஒரு ஓரமாக வச்சிட்டேன். வீட்டில் இருந்து வியூ இல்லாத வியூவை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அநேகமாக இந்த கார்டன் யாருக்குமே தெரிய போகிறதில்ல இந்த இடத்துல இருக்குன்னு. மேபி அவங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து பார்த்தா உண்டு. அது கூட மரம் வந்துருச்சுன்னா தெரியாது. ஸோ வேறு யாருக்குமே வியூ இருக்காது. இங்கே பாருங்கள், எந்த வீட்டுக்குமே நமக்கு வியூ இல்லை. ஸோ இது நம்மளுடைய வீடு அங்கே இருக்கா, நெய்பரிங் வீடெல்லாம் இது தான். ஸோ பேக் வீடு அதுதான். தலையெல்லாம் கொண்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா கார்டனிங்க்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே இருந்ததில்ல அதை எடுத்து நான் இங்கே மூவ் பண்ணிட்டேங்க. இருந்ததில்ல இப்போதைக்கு அது தேவையில்லை. நான் அதை எடுத்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து அங்கே நடுவில் சாமந்தி இருக்குது. அதுக்கு கரெக்டாக வந்துட்டு ஓட்டை போட்டு அது மட்டும் அங்கே க்ரோ ஆகுற மாதிரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது. நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய பேர் இது பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இது பண்ணுவாங்க. எனக்கு தெரில, எனக்கு வந்தது நான் பண்ணியிருக்கேங்க. தம்மு போச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்துட்டு வரலாம். வீட்டில் போய் இன்னொரு ஐட்டம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது காமிக்கிறேன். இப்போதைக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் திருப்பி ஃப்ரீஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் போதும், எனக்கு தம்மு சுத்தமாக போச்சு. சூப்பர். இதிலேருந்து எனக்கு கொஞ்சம் வேரோடு கொஞ்சம் கிடச்சிது. ஸோ இதை வேறு இடத்துல நட்டு வைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இதுவே போதும். இங்கே ஃபுல்லாக ஜல்லி போட்டோன்னா அழகாயிடும். இங்கே வந்து மண் போட்டுருணும். இப்போதைக்கு இல்லை. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான கார்டன் முடிஞ்சிச்சு. அவன் பெரிய பெரிய லெவலில் பண்ணுவான். நம்ம பார்த்தீங்களா, இவ்வளோ தான் என்னால் முடியும். சதீஷ் ஒர்க் இருக்குல்ல, அவர் இருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். மூவிங் பண்ணுறது, அந்த தொட்டிலாம் மூவ் பண்ணுறதுக்கெலாம். அங்கே வந்தாச்சு, செம்ம டயர்டு. அது மீதி இருக்க அந்த இது இருக்குல்ல, அது அப்படியே இங்கே இருக்குது. அப்புறம் எடுத்து நம்ம ப்ராப்பராக திரும்பி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி நாளைக்கு மீதி வேலையை பார்க்கலாம்.